யாரோ நல்லா பிளான் பண்ணி தான் இந்த வேலையை பண்ணிருக்காங்க மயூரி. இது ஒரு பெரிய சூழ்ச்சி. ஆமா அர்ஜுன், இதெல்லாம் யாரோ பெருசா மாஸ்டர் பிளான் போட்டு தான் பண்ணிருக்காங்கன்னு தோணுது. உங்களுக்கு கூடவா உங்க தம்பி மேல நம்பிக்கை இல்ல? ஆனா கொலை பண்ற அளவுக்குலாம் அவர் கீழே இறங்க மாட்டாரு. உங்களை கொலை பண்ற அளவுக்கு நான் கீழ்த்தனமா நம்ம கிடையாது அமிர்தா. நான் அப்படி ஒன்றும் பாவி கிடையாதுங்க. என் உயிருக்கு உயிரான உங்க உயிரை எடுக்கிற அளவுக்கு இந்த அர்ஜுன் கீழ்த்தனமா நம்ம கிடையாதுங்க. ஹாய் மயூரி, நான் எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? ஏன் இவ்வளவு லேட்டு? ஐயோ, உனக்கு தான் தெரியும்ல ஹர்ஷா, வீட்டில் இருக்கிறவங்கள எல்லாம் சமாளிச்சுட்டு வர்றது ரொம்ப கஷ்டம்னு. எனக்கு அதிகம் டைம் இல்லை, இரு. இந்தா இங்க பாரு ஹர்ஷா, அர்ஜுன் மாட்டி இருக்கிறது ஒரு சாதாரண கேஸே இல்லை, அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ். எவ்வளோ பணம் கொடுத்தாலும் ஜாமீனே கிடைக்காத கேஸ் இது. அப்படி இருக்கும்போது நீ அர்ஜுனை கான்ஃபிடென்ட்டா வெளியில கூட்டிட்டு வந்துருவேன்னு சொல்லியிருக்க. நான் உன்னை முழுசா நம்பி வீட்டில் இருக்கிறவங்க யாருக்கும் தெரியாம இந்த பணத்தை கொண்டு வந்து உனக்கு கொடுத்துருக்கேன். டோன்ட் வரி மயூரி, ஏன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நிச்சயமா இருக்கு ஹர்ஷா, அதனால தான் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். இங்க பாரு, முதல்ல இந்த வேலையை நம்ம முடிச்சாகணும். அர்ஜுன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து முதல்ல வந்தே ஆகணும். அதுக்கப்புறம் மற்றதை பத்தி யோசிச்சுக்கலாம். டோன்ட் வரி மயூரி, அர்ஜுனை கூட்டிட்டு வர பொறுப்பு என்னோடது. ஏன் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? ப்ராமிஸ். தைரியமா இரு மயூரி, உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். அர்ஜுனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு எனக்கும் கவலையா தான் இருக்கு. அவனை வெளியே கூட்டிட்டு வர பொறுப்பு என்னோடது. நீ தைரியமா இரு மயூரி, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நான் உன் கூட இருக்கேன் மயூரி. ப்ராமிஸ். வாவ், தேங்க்ஸ் ஹர்ஷா. உன்ன மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு நான் புண்ணியம் பண்ணிருக்கணும். பாய். பாய் மயூரி. ஏய் மயூரி, நான் வர சொன்னன்ற ஒரே காரணத்துக்காக முன்ன பின்ன யோசிக்காம வந்து என்ன மீட் பண்ணிட்டு போயிருக்கேன்னா இந்த விஷயத்துல நான் அடுத்தடி எடுத்து வச்சே ஆகணும். இதுல எனக்கு எந்த தயக்கமும் எந்த பயமும் இருக்கவே கூடாது. ஆடு தானாவே வந்து வெட்டுன்னு சொல்லுது, வெட்டிட வேண்டியதுதான். அக்கா, நீங்க ஊர்ல இல்லாத நேரத்துல வீட்ல என்னென்னமோ நடந்து போச்சு பாத்தீங்களா? ஆமா வாணி, ஒரு 2 நாளைக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலாம் நினைச்சு போயிட்டு வரதுக்குள்ள இங்க ஒரு பிரளயமே நடந்துருச்சு. ஏதோ ஆண்டவன் புண்ணியத்துல பெருசா எதுவும் நடக்காம முடிஞ்சிருச்சு. அமிர்தா உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஆமாக்கா, அது சரி, ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணிட்டீங்களா? இப்போ அமிர்தா எப்படி இருக்காளாம்? ஃபோன் பண்ணேன், கரண் கிட்ட தான் பேச முடிஞ்சது. எனக்கு இப்பவே அமிர்தாவை போய் பார்க்கணும்னு மனசு எப்படி துடிக்குது தெரியுமா? ஆனா இந்த நேரத்துல வந்தா பார்க்க முடியாதுன்னு கரண் சொன்னான். அமிர்தா பாவம் ரொம்ப சோர்ந்து போயிருக்கான்னு சொன்னான். அவளுக்கு ரத்தம் ஏத்தணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. ஆனா வேண்டான்னு இவ பிடிவாதம் பிடிக்கிறாளாமே. நாளைக்கு ஒரு 8 நானே போய் அவளை பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன். சரிங்கக்கா, அப்ப நானும் உங்க கூட வந்து அவளை பாக்குறேன். என்னமோ நம்ம அமிர்தாவுக்கு வெளியாளுங்க வீட்டுல உள்ளவங்களால தொந்தரவுகள் கொஞ்சம் அதிகமாவே இருக்குன்னு எனக்கு தோணுது. வாணி, நீ ஏன் இந்த மாதிரி சொல்ற? அக்கா, நான் இப்படி சொல்றேனேன்னு தப்பா நினைக்காதீங்க. அவர்கிட்ட கூட இந்த விஷயத்தை பத்தி நேத்து ராத்திரி நான் பேசினேன். நீ எந்த விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிற? வெளியே இருக்கிறவங்க சரி, உள்ள இருக்கிறவங்க யாரு? அக்கா, உங்களுக்கே தெரியும் எனக்கு சுத்தி வளைச்சு பேச தெரியாது. நான் நேரடியாவே விஷயத்த சொல்றேன். எனக்கு அத்தை மேல சில சந்தேகங்கள் இருக்குக்கா. வாணி, நீ சொல்ல வரத கொஞ்சம் விளக்கமா சொல்லு. எந்த விஷயத்துல சந்தேகமா இருக்கு? அத்தைக்கு அமிர்தாவை கண்டா ஆரம்பத்துல இருந்தே கோபம், ஆத்திரம், வெறுப்பு இதெல்லாம் இருக்கு. அதுக்காக அது அதோடு நின்னு போயிடலக்கா. அது இன்னும் ஒரு படி மேல போயிருக்குன்னு தோணுது. ஒரு படி மேலனா? அக்கா,
அத்தைக்கு இந்த மாயமந்திரம் பண்றவங்க எல்லாம் ரொம்ப நல்லா தெரியும். அவங்களோட ரொம்ப நெருக்கமா இருப்பாங்கன்னு ஊர்ல எல்லாம் பேசிட்டு இருப்பாங்களே, ஞாபகம் இருக்காக்கா? இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமிர்தா அர்ஜுனுடைய ரத்தம் பூஜைக்கு வேணும்னு வாங்கிக்கிட்டாங்களே, ஞாபகம் இருக்கா? இப்பவும் அத்தை அந்த மாதிரி ஏன் பண்ணிருக்க கூடாதுன்னு தோணுது. வாணி, நீ என்ன பேசுறங்கறத யோசிச்சுதான் பேசிக்கிட்டு இருக்கியா? இல்ல நீ மொத்தத்துல இப்ப என்ன சொல்ல வர? அக்கா கோவப்படாதீங்க அக்கா, கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. சமீபத்துல அத்தையோட நடவடிக்கை ரொம்ப சந்தேகம் ஏற்படுற மாதிரி தான் இருக்கு. ஏற்கனவே அவங்களுக்கு அமிர்தாவை கண்டா சுத்தமா ஆகாது. வெளியில எதுவும் காட்டிக்கலனாலும் உள்ள அவங்க ஏதோ வேலை பண்றாங்கன்னு எனக்கு தோணுதுக்கா. நீங்க 2 நாளா ஊர்ல இல்லல, அன்னைக்கு அத்தை எதுக்காகவோ காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன் இன்னும் செய்தி வரல? எந்த செய்தியை பத்தி சொல்றீங்க அத்தை நீங்க? சாவு செய்தியை பத்திதான். என்னன்னு நான் உங்களை கேட்டதுக்கு ஏதோ தூரத்து சொந்தம் யாரோ சாக போறாங்க, அந்த செய்திக்காக காத்திருக்கேன்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்க. அது உண்மையா கூட இருக்கலாம் இல்லையா வாணி? நீதான் எதிர்கூடையோ எதையோ முடிச்சு போட்டு வீணா கற்பனை பண்றியோன்னு எனக்கு தோணுது. கிடையாதுக்கா, அதை தெளிவுபடுத்திக்க நான் சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டேன். நம்ம சொந்தக்காரங்கள சாகுற நிலைமையில இப்ப யாருமே இல்ல. அதுவும் இல்லாம அன்னைக்கு ஏதோ பூஜை பண்ணணும்னு ரத்தம் வேற எடுத்துட்டு போனாங்க. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு அத்தை மேல பலமான சந்தேகம் வருதுக்கா. பலமான சந்தேகமா? அப்படின்னா அப்படின்னா அத்தைக்கு ஏற்கனவே அமிர்தாவை யாரோ இப்படி தாக்க போறாங்கன்ற விஷயம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்குமோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன் அவங்களே கூட யாரையாவது இப்படி செய்ய வச்சிருக்கிற வாய்ப்புகளும் இருக்குல்ல. அக்கா, நான் இப்படியெல்லாம் சொல்றேனேன்னு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. உண்மையாவே அத்தையோட நடவடிக்கை முன்ன மாதிரி நேர்மையா இல்லை. இதை உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் சொன்னேன். யோசனை பண்ணி பாருங்கக்கா, இது நம்ம குழந்தைங்களோட எதிர்கால பிரச்சனை. உன்னோட சந்தேகம் உண்மையா வாணி? நம்ம அத்தைக்கு மாய மந்திரம் பண்றவங்களெல்லாம் நல்லா தெரியுமா? அப்படின்னா அமிர்தாவுக்கு இப்படி ஆகுங்கிற விஷயம் அத்தைக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குமா? ஐயோ கடவுளே, நம்ம அர்ஜுன் ரத்தத்தை கூட எடுத்துக்கிட்டு போனாங்களே, அப்படின்னா நம்ம அர்ஜுன் மேல கூட ஏதாவது... இதை எப்படியாவது பேசி தெளிவுபடுத்தி ஆகணும். ஆமா, பேசி தெளிவுபடுத்துறதா நல்லது. ஆமா, நான் பாட்டுக்கா ஹர்ஷாவை இந்த அளவுக்கு நம்புறேனே, அவன் என் நம்பிக்கையை காப்பாத்துவானா? சாச்சா, ஏன் தேவையில்லாம நான் ஹர்ஷா மேல சந்தேகப்படுறேன்? ஹர்ஷா எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டா, என் கஷ்டங்களை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கவன். நான் பிரச்சனையில இருக்கும்போது எனக்கு கை கொடுத்தவன். அவன் என் நம்பிக்கையை என்னைக்கும் உடைச்சிட மாட்டான். அவன் கிட்ட பணத்தை கொண்டு போய் கொடுத்தாச்சு. அவன் என் அர்ஜுனை வெளியில கொண்டு வரதுக்கு எனக்கு உதவி செய்வான்னு எனக்கு தோணுது. காலை முன்னாடி வச்சாச்சு, இதுக்கு மேல நான் நம்பிக்கையை இழக்க கூடாது. இருந்தாலும் என் மனசுல ஏன் இவ்ளோ குழப்பம் ஏற்படுது? இல்ல மயூரி, இந்த நேரத்துல நீ இந்த மாதிரிலாம் யோசிக்கிறது சரியில்லை. ஹர்ஷா உனக்கு நல்ல ஃப்ரெண்டு. ஒரு ஃப்ரெண்ட் மேல நீ இப்படி சந்தேகப்படக்கூடாது. எப்படியோ அந்த அமிர்தா செத்தே ஆகணும். என் அர்ஜுன் வாழ்க்கையை விட்டு அவ விலகி போகணும். ஏன் அர்ஜுன் எனக்கு சொந்தமாகணும். அவன் சேஃபா ஜெயில விட்டு வெளியில வந்தாகணும். மயூரி, என்னங்க அத்தை? வாங்க, எப்படி இருக்கீங்க? ஆமா, எப்ப நீங்க ஊர்ல இருந்து வந்தீங்க? நேத்து ராத்திரியே நான் வந்துட்டேம்மா.
விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டேன். மொத்தத்துல என் புள்ள மருமக மேல யாரோட கெட்ட பார்வையும் பட்டிருக்கு. அது விலகிடுச்சுன்னா எல்லாமே சரியாயிடும். ஆமா அத்தை, அர்ஜுனோட வாழ்க்கையில நுழைஞ்சிருக்க மிகப்பெரிய அபசகுணம் எதுனா அது அமிர்தா தான். அவ ஒருத்தி அவனை விட்டு விலகிட்டா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். மயூரி, நான் உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல அத்தை, நீங்க சொன்னதை பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். மயூரி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி கேட்கணுமே. கேளுங்க அத்தை, அதுக்கே இப்படி தயங்குறீங்க? இல்ல, நீ எதுவும் தப்பா எடுத்துக்க கூடாது. இந்த வீட்ல உங்க பாட்டி கூட அதிக நேரம் இருக்கிறது நீ மட்டும் தானே? அதுவும் இல்லாம இந்த வீட்லயே மத்தவங்களெல்லாம் விட ரொம்ப பிடிச்சது உங்க பாட்டிக்கு நீ மட்டும் தான் இல்லையா? ஆமா அத்தை, ஏன் இப்படி கேக்குறீங்க? அது ஒண்ணும் இல்ல மயூரி. உங்க பாட்டியோட நடவடிக்கையில ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டாலும் அது உனக்கு உடனே தெரிஞ்சிடும் இல்ல மயூரி? அத்தை, நீங்க என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நேரடியா கேளுங்க. அது என்னன்னா, உங்க பாட்டிக்கு ஆரம்பத்துல இருந்தே அமிர்தா மேல ஒரு வருத்தமும் கோபமும் இருக்கு. அதுவும் இல்லாம அமிர்தாவுக்கு இப்போ இப்படி ஆயிருக்கு இல்லையா? அது மட்டும் இல்லாம உங்க பாட்டி கூட அதிக நேரம் நீ தானே இருக்க. என்னமோ தெரியல, கொஞ்ச நாளா உங்க பாட்டியோட நடவடிக்கையில சில மாற்றங்கள்லாம் தெரியுது. அது மட்டும் இல்லாம ஐயோ, அத்தை பேசுறத கேட்கும்போது பாட்டிமா மேல இவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்க போல இருக்கே. இதை இப்படியே வளர விடக்கூடாது, பெரிய பிரச்சனை ஆயிடும். அது மட்டும் இல்லாம உங்க பாட்டி... அத்தை, நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. இல்ல, பாட்டிமாக்கு அமிர்தா மேல கோவம் இருக்கிறது உண்மையான விஷயம்தான். ஆனா அதை இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது தப்பாயிடும் அத்தை. ஆக்சுவலி அமிர்தாக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு கேட்டதுல இருந்து பாட்டிமா ரொம்பவே அப்செட் ஆயிட்டாங்க. சரியா சாப்பிட கூட மாட்டேங்கிறாங்க. யார்கிட்டயும் அவங்க சரியா பேசுறதும் இல்ல. அதனாலதான் அவங்களுக்கு அவங்க பிஹேவியர் கொஞ்சம் மாறின மாதிரி தெரிஞ்சிருக்கும். அது அமிர்தா மேல அவங்களுக்கு இருக்கிற அக்கறையை தவிர வேற எதுவும் இல்ல. அப்படி ஏதாவது இருந்திருந்தா எனக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அத்தை, நான் என்னைக்குமே அமிர்தா பக்கம் தான் நிப்பேன். அவளை யாராவது எதிர்த்து நின்னாங்கன்னா நான் அவளுக்கு சப்போர்ட்டிவா நிப்பேன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? ஆமா மயூரி, எனக்கு அதுல எந்த சந்தேகமும் இல்ல. இருந்தாலும் அத்தை, நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க. பாட்டி மனசுல அந்த மாதிரிலாம் அமிர்தாவை பத்தி எதுவும் இல்ல. எல்லாருமே அவ சீக்கிரமா குணமாகணும்னு தான் வேண்டிக்கிட்டு இருக்கோம். நீங்க ரொம்ப உங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, ஓகேவா? இல்ல, இந்த பொண்ணு அவ்வளவு சுலபமா வாயை திறக்க மாட்டா போல இருக்கு. தன்னோட பாட்டியை விட்டு கொடுக்கவும் மாட்டா. எதுக்கும் இத பத்தி அத்தை கிட்ட நேரடியா பேசிடுறது நல்லது. எனக்கு என்னமோ இவ்வளவு அத்தை கூட கூட்டு சேர்ந்திருப்பாளோன்னு சந்தேகமா இருக்கு. இருக்கட்டும், இதை இப்படியே நான் விட்டுட மாட்டேன். பார்க்கலாம். அத்தை. ஹேமா, வா வா, நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். அர்ஜுன் எப்படி இருக்கானா? பாவம், அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒழுங்கா சாப்பிட்டானோ இல்லையோ, ஒழுங்கா தூங்கினானோ இல்லையோ. அது இருக்கட்டும், ருத்ரா ஏதாச்சும் பெயில பத்தி பேசினானா இல்லையா? எவ்வளவு தூரத்துல இருக்கு? போதும், நிறுத்துங்க அத்தை. அர்ஜுன் என்னோட புள்ள. அவனுக்கு இப்படி நடந்திருக்கேன்னு எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. ஆனா ஆனா அவனை விட ஒரு உயிர் ஹாஸ்பிட்டல்ல போராடிக்கிட்டு இருக்குது அத்தை. அமிர்தா அங்க வாழ்வா சாவாங்கிற போராட்டத்துல இருக்கா. அந்த பொண்ணு எப்படி இருக்கான்னு நீங்க ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறீங்களே. ஐயோ கடவுளே, அது அப்படி இல்ல ஹேமா. அமிர்தாவை பத்தி நான் ஒன்னும் யோசிக்காம இல்ல. ஆனா அவ இப்போ ஆபத்தான நிலையை கடந்துட்டான்னு ருத்ரா தான் சொன்னானே. அதுவும் இல்லாம அவளை பாத்துக்க கர்ணா அவ பக்கத்துலயே இருக்கா. அவ கொஞ்சம் சோர்வா இருக்கா. ரத்தம் ஏத்தினா உடனே சரியாயிடுவா. ஆனா அர்ஜுனுக்கு அப்படி இல்ல. போலீஸ் ஸ்டேஷன்ல லாக்அப்ல இருக்கான். அந்த கவலை தான் எனக்கு அதிகமா இருக்கு. அது இல்ல அத்தை, வர வர என்னமோ உங்க நடவடிக்கையில எனக்கு ஒரு மாற்றம் தெரியுது. ஹேமா, நீ சொல்ல வர்றத தெளிவா சொல்லு. நான் இப்படி சொல்றேன்னு நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. உங்களுக்கு அர்ஜுன் மேல இருக்கிற அக்கறை அமிர்தா மேல ஏன் இல்ல? அப்படி பார்க்கும்போது
அமிர்தாவுக்கு இப்படி நடக்க போகுதுங்கிற விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் போல இருக்கே. ஹேமா, என்ன பேசுறோன்னு யோசிச்சுதான் பேசுறியா? எனக்கு புரிஞ்சிடுச்சு. உனக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியும். அந்த வாணி தானே, இதெல்லாம் அவளோட வேலைதான். நீங்க ஏன் அவங்க மேல இவங்க மேல எல்லாம் பழிய போடுறீங்க? முதல்ல உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க. பாரு, நான் யாருக்கும் பதிலும் சொல்ல வேண்டாம், யார்கிட்டையும் எதையும் நிரூபிக்கவும் வேண்டாம். அந்த அமிர்தாவுக்கு இதெல்லாம் நடக்கணும் முன்னாடியே தெரியறதுக்கு நான் என்ன கடவுளா? தேவையில்லாம ஏதேதோ சொல்லி உன் மனசை போட்டு குழப்பி இருக்காளே அந்த வாணி. முதல்ல அவளை விசாரிச்சா எல்லாம் சரியாயிடும். சும்மா எதுக்கு அவளை திட்டிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ அவ இடத்துல யார் இருந்திருந்தாலும் சரி இப்படித்தான் பேசியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம சமீபத்துல உங்க நடவடிக்கை அந்த மாதிரி தான் இருக்கு. இங்க பாரு ஹேமா, ஏற்கனவே இந்த வீட்டுல என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் குழம்பி போய் உட்கார்ந்துருக்காங்க. இதுல நீ வேற புதுசா ஒரு கதையை ஆரம்பிக்காத. முதல்ல போலீஸ்ல சிக்கிக்கிட்டு முள்ள மாட்டிக்கிட்டு இருக்கானே உன் புள்ள, அவனை எப்படி காப்பாத்துறதுன்னு யோசிக்கிறபடியே பாரு. அதுக்கப்புறம் என் மேல சந்தேகப்படலாம். உங்க பக்கம் நியாயம் இருக்குன்னா உங்களுக்கு ஏன் இவ்வளவு கோவம் வரணும்? என்னமோ மனசுல தோணுச்சு உங்ககிட்ட கேட்டேன், அவ்வளவுதான். ஆனா ஒண்ணு நிச்சயமா சொல்றேன், என் புள்ள மருமகளோட இந்த நிலைக்கு காரணமா இருந்தவங்க யாரா இருந்தாலும் நல்லாவே இருக்க மாட்டாங்க. போதும், எடுத்து போ. நேரமாச்சே, போய் சமையல் வேலையை கவனி. பாட்டிமா, அத்தை பேசிட்டு போறத பார்த்தா அவங்க ஏதோ புது கதையை ஆரம்பிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. என்கிட்டயே உங்களை பத்தி விசாரிக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. நான் நைஸா பேச்ச மாத்தி அவங்கள அனுப்பி விட்டேன். ஆமா மயூரி, அப்பாவியா இருந்த என் மருமக மனசுல தேவையில்லாம யாரோ விஷத்தை கலக்கி இருக்காங்க. இதெல்லாம் என் தலை எழுத்து. ஆமா பாட்டிமா, அந்த சிவலிங்கம் நம்ம வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்கு. ஆமா மயூரி, எனக்கும் அப்படித்தான் தோணுது. அந்த சிவலிங்கம் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் யாரும் நிம்மதியா இருக்கவே முடியாது. எதையாவது பண்ணி அந்த சிவலிங்கத்தை இந்த வீட்ல இருந்து வெளியே அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். ஆமா பாட்டிமா, நானும் அதை பத்தி தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, இனிமே அத வீட்டை விட்டு வெளியில அனுப்புற ஏற்பாட நான் பாத்துக்கிறேன். ஆமா மயூரி, முதல்ல அந்த வேலையை கவனி. அதுக்கப்புறமாவது நாம நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்கட்டும். ஆமா பாட்டிமா, நம்ம பாதையில தடையா இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த வீட்டை விட்டு நாம வெளியில அனுப்பணும். முதல்ல அந்த சிவலிங்கம். சார், பொதுவாகவே பேஷண்ட்ஸுங்கன்னா ரத்தம்னா ரொம்ப பயப்படுவாங்க. அமிர்தாவை பற்றி நீங்கள் சொன்னது சரியாக போச்சு. ஆனால் பயப்படாதீங்க, இந்த மாதிரி நிறைய கேசஸை நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அமிர்தாவுக்கு எப்படியாவது ரத்தம் ஏற்றுறது என்னோட பொறுப்பு. ஓகே, அதை மட்டும் பண்ணுங்க போதும் டாக்டர். இன்னும் கொஞ்ச நேரத்துல டாக்டர் ரத்தத்தை எடுத்துக்கிட்டு இந்த ரூமுக்கு வந்துருவாரு. இப்ப நான் என்ன பண்றது? மனுஷங்களோட ரத்தம் ஒரு சொட்டை என் தேகத்துக்குள்ள போனாலும் என்னோட மரணம் உறுதியாடும். இப்ப நான் என்ன பண்றது? பரமேஸ்வரா, நீதான் இப்ப என்ன காப்பாத்து. காப்பாத்து பரமேஸ்வரா, என்ன காப்பாத்து பரமேஸ்வரா. உனக்கு பக்த வத்சலான்னு ஒரு பேர் இருக்குல்ல. மரணத்தை வெல்லக்கூடிய எத்தனையோ வரங்கள் உன் பக்தர்களுக்கு கொடுத்துருக்க. அவ்வளவு லேசில நீ எதுக்குமே அடிப்படைய மாட்ட. ஆனா உண்மையான பக்திக்கு நீ பணிஞ்சிடுவ. பக்தர்களோட கஷ்டத்துல இருந்து நீ அவங்களை காப்பாற்றுவ. உன்னோட இந்த பக்தர் உன் மேல வச்சிருக்கிற பக்தியில கடகளவு கூட குறையில நீ நினைச்சீங்க. அதை இன்னைக்கு நீ நிரூபிச்சே ஆகணும் பரமேஸ்வரா. உன்னோட இந்த பக்தைய நீதான் காப்பாத்தணும். நிராதரவா
உன்னை மட்டுமே நம்பி உன்னை வேண்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கு உயிர் பிச்சையை கொடுத்து பக்திக்கு தோல்வி இல்லைன்னு நிரூபிச்சு காட்டு. சத்தியங்களையும் நியாயங்களையும் நீ சாக விடக்கூடாது. அநியாயங்களை தோக்கடிக்கிற சக்திய நீதான் எனக்கு கொடுக்க. ஓம் நம சிவாய.